வணக்கம் நண்பர்களே. நேத்தி பாகிஸ்தான்ல ஒரு ஹைஜாக் நடந்திருக்குன்னு நான் லைவ்ல கடைசியா முடிக்கும் போது சொன்னேன். ஆனா அதை பத்தின முழு தகவல் சொல்லல, ஏன்னா ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் நடந்தது. இன்னைக்கு இப்ப வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்ததை வரிசையா பாயிண்ட் பை பாயிண்டா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முற்றிலும் ஒரு புதுமையான ஒரு ஹைஜாக், இதுவரைக்கும் ஹிஸ்டரியில பார்த்திருக்கவே முடியாத அளவுக்கான ஒரு ஹைஜாக் நடந்திருக்கு பாகிஸ்தான்ல. மிகப்பெரிய ஒரு பின்னடைவை பாகிஸ்தான் ராணுவம் சந்திச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே தெளிவா பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயமே எப்படி ட்ரெயினை ஹைஜாக் பண்ணாங்க. ஸோ பலூச் லிபரேஷன் ஆர்மி ஒரு ஃப்ரீடம் மூவ்மெண்டா கருதப்படுது. ஒரு கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தான் கிட்ட இருந்து பலூச் ரீஜன் எங்களுக்கு தனியா வேணும், ஒரு தனி இயக்கம் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. ஸோ பலூச் லிபரேஷன் ஆர்மினால எவ்வளோ பின்னடைவு குவாடர் ஏரியால சைனாவும் பாகிஸ்தானும் சந்திச்சிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். ஆனா நேத்தி கரெக்டா இந்த குவிட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, அதாவது பலூச்ல இருக்கிற கேபிட்டல் சிட்டில இருந்து நார்த்துக்கு நோக்கி போயிட்டு இருக்க ஒரு ட்ரெயினை இவங்க கரெக்டா ஒரு பாலங்கிட்ட வரும்போது அந்த ட்ரெயின்ல இருக்கிற இன்ஜின் டிரைவரை தாக்கிட்டு அந்த ட்ரெயினை அப்படியே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மி. ஸோ இந்த அமைப்பு ட்ரெயினை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு கரெக்டா ஒரு டெசர்ட் பகுதியில் கொண்டு போய் அந்த ட்ரெயினை நிறுத்தி வச்சுட்டு ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட 400க்கும் மேல அந்த ட்ரெயின்ல பயணம் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மக்களை ஒட்டுமொத்தமா அப்படியே ஹாஸ்டேஜஸா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதை கரெக்டா அந்த ஒரு பொசிஷன்ல போய் அவங்க இதை அனௌன்ஸ் பண்ண உடனே நேரடியா பலூச் லிபரேஷன் ஆர்மி அவங்களோட எக்ஸ் வலைத்தளங்கள்ல போஸ்டா லைவ் அப்டேட்ஸா கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தெரிய வருது. ராணுவத்துக்கு தெரிஞ்ச உடனே இதை பத்தி எந்த ஒரு செய்தியும் வெளியில வராத மாதிரி அமைதியா டீல் பண்றாங்க பாகிஸ்தான் ராணுவம். சோ இந்த ஒரு செய்திகள் வந்த உடனே இந்த ஜாஃப்ரா எக்ஸ்பிரஸ்ல ரொம்ப ஸ்ட்ராட்டஜியா நிறைய பாகிஸ்தான் ராணுவத்தினர்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் பாகிஸ்தான் ராணுவத்துக்கே தெரியுது. இது ஒரு பேரதிர்ச்சி அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த செய்திகள் வெளியிடும் போதே ஆரம்பத்துல 6 மிலிட்டரி பர்சன்ஸ் நாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பலூச் லிபரேஷன் ஆர்மி. சோ இதுக்கு அடுத்தபடியா இன்னொரு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கறாங்கன்னா, நீங்க உங்களோட படைகளை நீங்க அனுப்பிச்சாலோ இல்ல வேற ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ளணும்னு நினைச்சாலோ நாங்க 100 பேசஞ்சர்ஸ், எப்படி 100 பேசஞ்சர்ஸ், அதுல எல்லாருமே சோல்ஜர்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க அவங்களோட முதல் அறிக்கையில. சோ 100 பேசஞ்சர்ஸ் கிட்ட நாங்க கொண்டுடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த வார்னிங் கொடுக்கறாங்க. சோ இது முழுக்க அவங்க இந்த ஃபுல் ஹைஜாக் அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்ட பிறகு ஒன்னொன்னா இந்த பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறாங்க. ஆனா பாகிஸ்தான் ராணுவம் இந்த முதல் கட்டம் 2வது கட்டம்ன்ற அறிக்கைகள் பிஏல விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் ராணுவ தரப்புல எந்த ஒரு அபிஷியல் செய்தியும் வரல, அமைதி காத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியா ஃபர்ஸ்ட் டைமா பாகிஸ்தான் ராணுவம் ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஒத்துக்கிட்டாங்க. பாகிஸ்தான் ராணுவம், ISI, ISPR எல்லாருமே அமைதிகளை கலைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. எப்போ அப்படின்னா, அதாவது நாங்க இந்த ஒட்டுமொத்த 400 ஹாஸ்டேஜஸ்ல நாங்க உமன் எந்த குழந்தைகளோ இல்ல பெண்களையோ நாங்க எதுவும் பண்ண போறது இல்லை. சோ அவங்கள நாங்க விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா நீங்க இந்த ட்ரோன் மூலமா ஏதாவது ஒரு திட்டங்கள் பண்ணணும்னு ஏதாவது ஒரு முடிவுகள் பண்ணீங்கன்னா 11 பேரை நாங்க இப்ப வரைக்கும் கொண்டுட்டோம், அதுவும் இவங்களும் மிலிட்டரி பர்சன் தான் அப்படின்னு பிஎல்ஏ ஒரு பதில் அறிக்கை விடுறாங்க. இதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம என்னடாது, ஏற்கனவே ரயில்வே ஸ்டேஷன்ல மக்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, ஐயோ அந்த ட்ரெயின்ல தான் எங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு அங்க ஒரு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த நேரத்துல சக்சஸ்ஃபுல்லா அவங்க எத்தனை பெண்கள் இருக்காங்க, எத்தனை ஆண்கள் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க, டிராவல் பண்ணிருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. சோ இந்த லிஸ்ட்டை வெளியிட்ட உடனே எப்படி அவங்களுக்கு போச்சு தெரியல, இந்த லிஸ்ட்டை வெளியிட்ட உடனே பாகிஸ்தான் ராணுவம் அமைதியை கலைக்க வேண்டிய ஒரு நேரம் ஏற்பட்டுச்சு. சோ இது வந்த உடனே அந்த பகுதிகளில் நிறைய ஹெலிகாப்டர்ஸ் நடமாட்டம், ஏர் ஆக்டிவிட்டி அதிகமா, பாகிஸ்தான் ராணுவத்தோட ஏர் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்க ஆரம்பிச்சிச்சு. இது மட்டும் இல்ல, அதுல 100க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்க.
ஸோ அவங்க வந்து யூனிஃபார்ம்ல இருக்காங்களா இல்ல சிவிலியன் ட்ரெஸ்ல இருக்காங்களா அதெல்லாம் தெரியாது. ஆனா 100க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்றது இப்ப பாகிஸ்தான் ராணுவம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இதை எப்படியாவது, இது என்ன மேஜரான ஒரு எம்பார்ஸ்மெண்ட்டுங்க. இந்த துர்க்மெனிஸ்தானோட இந்த தூதர் வந்து அமெரிக்காவுக்குள்ள நுழையக்கூடாது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்றது கூட நேத்தி நம்ம பார்த்தோம். அது கூட ஒரு ஏதோ டிப்ளமேட்டிக் எம்பார்ஸ்மெண்ட். இது வந்து ராணுவத்துக்கே அசிங்கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களால இதை இந்த அளவுக்கு ட்ரெயின் ஹைஜாக் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப டேட்டா இன்புட்ஸ் எப்படி அவங்களுக்கு போயிருக்கு. அதுல 100க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இருக்காங்கன்றதே எப்படி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இது எவ்வளவு பெரிய ஒரு கொலாப்ஸ் பாருங்க இன்டெலிஜென்ஸுக்கு. இது மட்டும் இல்ல, பாகிஸ்தான் ராணுவத்தால இவங்க விடுற அறிக்கையை வச்சு இவங்க சொல்ற எச்சரிக்கைகளை வச்சு அவங்களால அந்த ஏரியால இன்டர்நெட்டை கட் பண்றதை தவிர வேற எந்த ஒரு விஷயங்களும் அவங்களால பண்ண முடியல. சோ இன்டர்நெட்டை மட்டும்தான் பாகிஸ்தான் ராணுவம் கட் பண்ண முடிஞ்சிருக்கு. 7 மணி நேரமாச்சு இப்ப இந்த சம்பவங்கள் நடந்து. அப்ப அந்த டயத்துல வந்து யாரெல்லாம் வந்து அவங்க வந்து விடுதலை பண்றோம்னு சொல்லியிருந்தாங்களோ அதை சொன்ன மாதிரி காப்பாத்திட்டாங்க. உமன், அதாவது பெண்களும் குழந்தைகளையும் வந்து தனியா ஒரு ட்ரெயின்ல அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. சோ இந்த அளவுக்கு அவங்க வந்து சொல்ற விஷயங்கள் என்ன, பிஎல்ஏ டிமாண்ட் பண்ற பேசிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 182 பேசஞ்சர்ஸ் இப்ப எங்க கிட்ட இருக்காங்க. அதுல 132 பேர் கிட்ட வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவங்க தான். இதுல நாங்க இப்ப வரைக்கும் நீங்க சொல்லாம நிறைய விஷயங்கள் செஞ்சனால 20 பேரை நாங்க கொண்டுட்டோம். சோ இதனால இப்ப நீங்க மீதி 48 மணி நேரத்துல நாங்க இப்ப வச்சிருக்கவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா பலோச் போராளிகளை பல பேரை நீங்க கைது பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மிஸ் ஆயிருக்காங்க. அவங்க கைது பண்ணிருக்கீங்களா, நீங்க என்ன பண்ணீங்கன்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நீங்க அவங்க குடும்பத்தினருக்கு கொடுக்கல. இத்தனை பேருக்கும் நீங்க பதில் சொல்லியே தீரணும். சோ என்ன நடந்திருக்கு, அவங்கள நீங்க கொடுத்தா மட்டும்தான் நாங்க திருப்பி இவங்களை கொடுப்போம்னு பிணை கைதிகளா இன்னைக்கு பலோச் லிபரேஷன் ஆர்மி இத்தனை பேரையும் கிட்டத்தட்ட ஒரு 132 பேரை வந்து இன்னைக்கு ஹாஸ்டேஜஸா வச்சிருக்காங்க, பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவங்க மட்டும். இது எவ்வளோ பெரிய ஒரு வீடியோ வேற வெளியிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் நான் பாதி வீடியோ நான் இருந்து உங்களுக்கு காட்ட முடியாது ஒரு சில காரணங்கள்னால. இது மட்டும் இல்லாம திருப்பியும் இந்த புது ஸ்டேட்மெண்ட் கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் 7 மணி நேரம் பார்த்து, ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம், 3 hours, 4 hours, 7 hours, இப்ப 8 மணி நேரம் கழிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 பாகிஸ்தான் ராணுவத்தினரை நாங்க போட்டு தள்ளிட்டோம் சொல்றாங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கு. அங்க ஒரே ஆம்புலன்ஸா தான் வந்து குவிட்டா ரீஜன்லயே இருக்கு. இதுலயும் பாகிஸ்தான் இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. பாதி ஆம்புலன்ஸ்ல டெட் பாடிஸ் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க வரிசையா. அதுல பாதி ஆம்புலன்ஸ் வந்து அங்க இன்ஜூர்டான பசங்களுக்கு கூட அவங்கள போய் கூட்டிட்டு வர முடியாத அளவுக்கு ரோடு இருக்கு, நம்ம டெவலப்பே பண்ணாம வச்சிருக்கோமேனு இன்னைக்கு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியாத, அதாவது அந்த ஹைஜாக் பண்ண இடத்துக்கு ரீச் பண்ண முடியாத அளவுக்கான சிச்சுவேஷன் அங்க இருக்கிற இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு கேஷுவாலிட்டிஸ் பாகிஸ்தான் ராணுவம் இப்படி சந்திப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சோ மிகப்பெரிய ஒரு அடி. இந்த சைடு அமைதியாறாங்க டிடிபி அப்படின்னா, இந்த சைடு பிஎல்ஏ ரைஸ் பண்றாங்க. ஸோ நார்த் சவுத் ரெண்டு பக்கமும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ரீதியான ஒரு அச்சுறுத்தலை வந்து பாகிஸ்தான் சந்திச்சிட்டு இருக்கு. இது பாகிஸ்தானை மட்டும் நம்ம பார்க்க முடியாது, இதுல சீனாவோட இன்வால்மெண்ட் 100% இருக்கும். எப்பெல்லாம் பாகிஸ்தானால அவங்க பாதுகாப்புல பின்னடைவை சந்திக்கிறாங்களோ, ஒவ்வொரு வாட்டியும் பின்னடைவு தான் சந்திச்சிட்டு இருக்காங்க, சந்திக்கிறாங்களோ அப்பெல்லாம் சீனாவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எக்ஸ்பர்ட்ஸும் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, எப்படியாவது சீனா வந்து இந்தியாவோட இந்த 2020க்கு பிறகு ஒரு பெரிய திட்டம் போட்டு தான் வந்தாங்க, எப்படியாவது 2 front வாரா முடிச்சு நம்ம பழைய கணக்கெல்லாம் முடிச்சிருவோம்னு பாகிஸ்தான் நம்பி, ஆனா பாகிஸ்தான் கையாளாக தனத்தினாலதான் வேற வழி இல்லாம பயந்து பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. பாகிஸ்தான் ராணுவம் முழுமையா எந்த ஒரு செய்தியும் இதை பத்தி வெளியிடாமவே இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, யுஎனோட சீஃப் வந்து இப்ப ஒரு கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த பாகிஸ்தான்ல இருந்த ட்ரெயின் ஹைஜாக்க பத்தின ஒரு கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. இமீடியட்டா எல்லா ஹாஸ்டேஜஸையும் நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிஎல்ஏக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். யுஎனோட சீஃப் வந்து அவரோட தலைமையில யுஎன்ல என்ன பிரச்சனைகள் சர்வதேச அளவில் நடந்தாலும் அவர் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லுவாரு. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. அதாவது இப்ப டேட்டா படி பாகிஸ்தான் வெளியிட்டிருக்க, அதுவும் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டடீஸ் ஆஃப் இஸ்லாமாபாத் பேஸ்ட் அனலிஸ்டே வந்து அந்த குரூப்பே ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
கிட்டத்தட்ட 1200 பேர் வந்து பாகிஸ்தானில் நடந்த பயங்கரவாத சம்பவங்கள்னால கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க 2024 மட்டும். ஸோ 2024 முழுமையா 1600 பேர் பயங்கரவாத சம்பவங்கள்னால கொல்லப்பட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள்? UN சீஃப் இப்ப என்னமோ கொதிச்சு வந்து சொல்றாங்க. ஸோ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? பாகிஸ்தானோட கையாளத்தனத்தை இன்னுமா நீங்க ரெகனைஸ் பண்ணாம காஷ்மீரை பத்தி எப்ப பார்த்தாலும் இந்தியாவை டார்கெட் பண்ணும்னு ஒவ்வொரு வாட்டியும் ரைஸ் பண்ணும்போது ஏன் இந்த கண்டனங்களை தெரிவிக்கல அப்படின்ற கேள்விகளை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. இது மட்டும் இல்ல, தொடர்ந்து பலவிதமான பயங்கரவாத சம்பவங்கள் டிடிபி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ 2025 ஆரம்பிச்ச இத்தனை ஒரு சில மாதங்கள்லயே பலவிதமான தாக்குதல், பலவிதமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதையும் கண்டுகொள்ளாம UN எப்படி இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஸோ ஏதாவது ஒரு சம்பவங்கள் ஏதாவது எல்லை பகுதியிலயோ இல்ல காஷ்மீர் பகுதியிலயோ நடந்தாதான் வாயை திறப்பீங்களா அப்படின்னு நம்மளும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்க பாகிஸ்தான் மறுபடியும் ஜியோ பாலிடிக்ஸ்ல நாங்க எங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு பாத்தியான்னு தொடர்ந்து காமிக்கணும்ன்றதுனால இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது செயல்படுத்தணும்னு நினைச்சு அதை தோல்வியை சந்திக்கிறதுக்கு பதிலாக உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள்ல வந்து முழுமையா தீர்வு பார்த்துட்டு அதை செஞ்சா நல்லது அப்படின்றதுதான் என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இதை பத்தின டெவலப்மெண்ட்ஸ் இனியும் வரும், அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் அதை கவர் பண்றது முயற்சிகள் பண்றேன். இது தனி வீடியோ நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க ஏதாவது கேட்கணும் என்கிட்ட டைரக்டா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட கமெண்ட்டை தவிர டைரக்டா கேட்கணும்னா கூட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணி கூட சொல்லலாம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸோட நான் இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஜெய் ஹிந்த், பாய்.